வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். அருள்மிகு ஆறுபடை முருகப்பெருமான் திருக்கோயில்கள் சேவை பாகம் 2. எங்கள் சத்குரு ஐயா பழனிசுவாமிகள் சேவையார் குழுவின் இந்த ஆண்டு 2025 ஆறுபடை வீடுகளின் சேவைகளை பற்றிய தகவலை பாகம் 1 பதிவு செய்து உள்ளதன்படி பாகம் 2 இந்த பதிவில் வருடத்தின் பிற்பாதியில் கிடைத்த மிகப்பெரிய புண்ணியமாக 7/7/2025 அன்று திருச்செந்தூரில் செந்திலாண்டவர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் முன்னிட்டு கும்பாபிஷேக பணிக்காக அழைப்பினை கேட்டவுடன் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவேன் என மதுரையிலிருந்து எங்கள் குழுவினருடன் சென்று 2 நாட்கள் அன்னதான பணியும் மக்கள் சேவையும் செய்து கொண்டிருக்க திருச்செந்தூரில் சுப்பிரமணியருக்கு கோயில் கட்டி அழகு பார்த்த சாதுக்களாகிய மூவர் சமாதி திருக்கோயில் சுத்தம் செய்து வெள்ளையடிக்கும் பணியில் மகா பிரம்மாண்டமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம் எங்களில் சிறிய பங்களிப்பின் சேவை என்ன புண்ணியம் செய்தோமோ செந்திலாண்டவா என இப்பிறவி உணர்ந்த தருணம். 17/7/2025 முதற்படை வீடான திருப்பரங்குன்ற கும்பாபிஷேக நன்னாளில் ட்ரோன் மூலம் முருகப்பெருமான் மங்களமான புனித நீர் தெளிக்கப்பட்டு பக்தர்களும் அடியார்களும் மன்னமாளிப்பினை எங்கள் வீட்டு விசேஷமாக எண்ணி அழகாகவும் அருமையாகவும் மணமகிழ்வுடன் சிறப்பாக சேவையை செய்து முடித்தோம். ஆகஸ்ட் 9 ஆவணி அமிட்ட முன்னிட்டு கள்ளழகர் தேரோட்ட 18ஆம் படி சுவாமியின் கோட்டை வாசல் திறக்கும் நாள். அந்நாளில் 6 படை வீட்டாக விளங்கும் பழமுற்சோலை முருகன் கோயில் அன்னதான பணியினை செய்து 18ஆம் படியான் சுந்தராஜ பெருமாளின் விஸ்வரூப தரிசனம் மற்றும் கள்ளழகர் தேரில் கோட்டை உலா வந்து கள்ளழகரை கண்டு இது மாயமலையா அல்லது மாயனின் மலையா என மக்கள் வெள்ளத்தில் காட்சியளித்தது. ஆகஸ்ட் 15 ஆடி கிருத்திகை முன்னிட்டு 5ஆம் படை வீடான திருத்தணி அன்னதான சேவைக்காக அழைப்பு. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த தளம் என்பதும் புஷ்பக்காவடி எடுத்து வந்து பூச்செறிதல் செய்யும் முருக பக்தர்களுக்கு தரிசனம் செய்து மற்றும் வேண்டுதலுக்கு வந்த பக்தர்களுக்கும் அன்னதான சேவை சிறப்பாக இருந்தது. ஆகஸ்ட் 5 திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமிக்கு லட்சார்ச்சனை அபிஷேக அலங்காரம் தீபாதனை என நடைபெற்று தங்கத் தேரில் வள்ளி தெய்வானிடம் வடம் பிடித்த நிகழ்வினை வாய்விட்டு சொல்ல முடியாத உணர்வு. 1/11/2025 6 படை வீடுகளில் 4வது வீடாக விளங்கும் தகப்பன் சுவாமி என்றழைக்கும் சுவாமி மலையின் அழைப்பு வராதா என்று காத்திருக்கும் போது தஞ்சாவூர் அன்னதான சேவை என்றவுடன் துள்ளி குதித்த அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனின் நின்ற கோலத்தில் விஸ்வரூப தரிசனம். கண்ணீர் மல்கி போதுமடா முருகா உன் கருணையை கருணை என எங்கள் அனைவரின் சேவையை செய்து முடித்து வந்தோம். கார்த்திகை மாதம் 1 தேதி நவம்பர் 17 பழமுற்சோலை எனக்காகத்தான் என்பதனை போல முருக பக்தர்களும் ஐயப்ப பக்தர்களும் மாலை அணியும் நன்னாள் என்பதனால் மலை முழுவதும் கருப்பு மற்றும் பச்சை நிறத்தில் கன்னி சாமிகள் முதல் குரு சாமிகளின் அன்னதான பணியை செய்தோம். பின்னர் 3/12/2025 கார்த்திகை தீப திருநாளும் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு முருகப்பெருமான் மீண்டும் பழமுதிர்ச்சோலை அழைத்து அன்னதான படையுடன் வைரகிரியிடம் வைரவேல் வைர சைவர்கொடி என காட்சியளித்து வேல் பூஜையில் 6 படை கோயிலின் தரிசனத்தில் தாத்பரியத்தினை வேலே மலையாக மலையே முருகனாக காட்சியளித்து உணர்த்திய தருணம். நன்றி.